மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சில இடங்களில் அதாவது இந்த புறம்போக்கு இடம் காலி பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இதனால் தமிழக மக்களுக்கு ஏற்படக்கூடிய அவலநிலை இதுக்கப்புறம் யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் கருதுனேன். ஏன்னா தற்போதைய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார், பட்டா இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பட்டா தருவோம் அப்படிங்கிற மாதிரி. அவர் சொல்கிறத நீங்களே ஒரு நிமிஷம் கேளுங்க. அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். இந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்து தமிழக மக்களை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மக்கள் அதாவது அவங்க வீட்டையும் இடித்து அவங்களோட ஜாமான்லாம் கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு போய் போட்டு கிட்டத்தட்ட அவங்க வீதிக்கே வந்துட்டாங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோ கொஞ்சம் நேரம் பாருங்கள். இது இந்த அளவுக்கு வீடு அவங்களோட வீட்டை இடிச்சிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஜாமான் பொருட்களை எல்லாம் கொண்டு வெளியே போட்டு சின்ன குழந்தைங்களை வரைக்கும் வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இது நமக்கு ஒரு சில நேரத்தில் கோவம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓட்டு போட்டிங்களா அனுபவிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் கூட நம்ம அதை முழுசாக ஏற்றுக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வீட்டில் நம்ம வீட்டிலேயே கூட இருந்தாலும் சரி தான், யாராவது ஒரு நபர் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திருப்பி அவங்ககிட்ட நம்ம போய் பேச முயற்சி பண்ணுவோம். அதனால தான் அதே மாதிரி தான் இவங்க தவறு பண்ணியிருந்தாலும் கூட நம்மளுடைய மனசாட்சி ஏற்றுக்கல. அதாவது இவங்க ஓட்டு போட்டது தவறான விஷயம், அவங்களோட விருப்பம். ஆனால் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு தவறான ஆட்சியை மக்கள் ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்னமோ சொல்லுவாங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிற மாதிரி இவங்க ஓட்டு போட்டு இவங்களே அனுபவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஏனை தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிச்சான். அந்த மாதிரி ஒரு கதை. இது ஏனை தான் தலையில தானே மண்ணள்ளி போட்ட மாதிரி இவங்க ஓட்டு போட்டு இவங்க வீட்டையே இடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் இந்த மக்கள்லாம் யார் தெரியுங்களா, இவங்களாம் பூர்வக்குடி தமிழர்கள். அப்போ இந்த தமிழர்களை கண்டாவே உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு வீட்டை நீங்கள் புறம்போக்கு இடத்துலேயே அந்த வீடு இருந்தாலும் கூட சரிதான், நீங்கள் இடிக்கிறதா இருந்தாலும் கூட சரிதான், அவங்களுக்கு போதுமான முன்னெச்சரிக்கை கொடுக்கணும். முன்னெச்சரிக்கையாக பல நோட்டீஸ்கள் கொடுக்கணும். இந்த ஆட்சிக்கு 2 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே பல குடும்பத்தை கொண்டு நடு ரோட்டில் கொண்டு நிறுத்திட்டீங்க. இன்னமும் இருக்கிற மீதி ஆண்டுகள்லாம் முழுமையாகிடுச்சு அப்படின்னா உண்மையாலுமே தமிழ்நாடு தாங்காது போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்கெல்லாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா, அக்கா, தங்கச்சி, அம்மாமார்கள் இவங்கெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டு அவங்களுடைய வேதனையை சொல்லி, ஒரு அக்காலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேம்பி அழுகுறாங்க. அது நமக்கு பார்க்கும்போதே மனசு நமக்கு அப்படியே படபடன்னு அடிக்குது. அந்த அளவுக்கு ஒரு வருத்தமான விஷயம். ஏன்ப்பா அவங்க வீட்டை இடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இது நியாயமாக அவங்களே கேட்குறாங்க. இப்போ தான் உங்களுக்கு என்னமோ அறிவு வந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உண்மையிலுமே சரிதான், இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். புறம்போக்கு இடத்துல நீங்கள் வீட்டை இடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, போதுமான முன்னெச்சரிக்கை கொடுக்கணும். இல்லைனா அவங்களுக்கு மாற்று வீடை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அவங்க இன்னைக்கு நேற்று அவங்க அந்த வீட்டில் அந்த இடத்துல அவங்க குடியிருக்க கிடையாது. கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த இடத்துல குடியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் நீங்கள் அனுமதி கொடுக்காம எப்படி கரண்ட் பில்லு, வீட்டு ரசதி, ஓட்டு உரிமை இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எதன் அடிப்படையில் அவங்களை காலி பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. என்னை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நீங்கள் அவங்களை நாசமாக்கிட்டீங்க. வீட்டை இடிக்கிறோம் புறம்போக்கு இடம் அப்படிங்கிற பேரில் தமிழர்களை, பாரம்பரிய தமிழர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒடுக்குவது எனக்கு என்னமோ இது சரியா படலை. ஒருவேளை அவங்க புறம்போக்கு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாற்று ஏற்பாடை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இடிங்க. ஆனால் இந்த மாதிரி போதுமான முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறது, இந்த பாவெல்லாம் உங்களை சும்மாவே விடாது. ஏன் உங்களுக்கு இந்த பூர்வக்குடி தமிழர்களை பார்த்தா உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு வேகாலம் வருது அப்படிங்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இடிக்கிறவங்க இந்த புறம்போக்கு இடம் அப்படிங்கிற பேரில் இடித்து வெளியே போகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பூர்வக்குடி தமிழர்கள். பூர்வக்குடி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க கிட்டத்தட்ட உரிமையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கேள்வியாக இருக்குது. தயவு செஞ்சு வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிலளிக்கவும். நன்றி, வணக்கம்.